சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணாச்சி வாங்க வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அழகா இருக்க தங்க விக்கிரகமா அப்படியே ஜொலிக்கிற. ஆமா, இந்த அழகெல்லாம் இத்தனை நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்தியா? வாலு சும்மா இல்லக்கா, பேரழகியே தோத்து போற அளவுக்கு சும்மா பிரம்மாண்டமா இருக்க. இந்த துணிக்கடை விளம்பரத்துல வர ஹீரோயினியே மிஞ்சிட்டக்கா. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்ன? பூ இல்ல தேவி, அந்த பூ எட நான் வச்சு விடுறேன்க்கா. இப்பதான் கண்ணுக்கு நிறைவா அழகா இருக்க. தேவி, அந்த போன் எட. எதுக்கு? சும்மா எடு. மாம்ஸ்க்கு மட்டும் இப்ப நான் போட்டோ எடுத்து அனுப்புனேன்னு வெச்சுக்கோ, அப்படியே கல்யாணமே வேண்டான்னு இப்பவே தூக்கிட்டு போயிடுவாரு. அக்கா ஒரே ஒரு போட்டோ. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன்ல, வேண்டாம்னு சொல்றேன்ல. நீ கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். புரியுது புரியுது. ஐயா நேர்ல வந்து பார்த்து அப்படியே மயங்கணும், அதானே? சொல்லவே இல்ல, நான் அப்படி சொன்னேனா இப்போ? போதும் மச்சான். உன் கலருக்கு இந்த Dress சும்மா எடுப்பா நச்சுன்னு இருக்கு மச்சான். என் கண்ணே பட்டுருச்சு. ஆர்த்தி சைஸ்ல ஒரு பெரிய திருஷ்டி பூசணிக்கா வாங்கி உனக்கு சுத்தி போடணும். இல்ல மச்சான், நான் என் பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணு கலாய்க்கல. உன் மேல அவ்வளவு கண்ணோம்பல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். எழில், ரெடி ஆயிட்டியா? ரெடிமா. சூப்பர், அழகா இருக்க. வா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். அப்பா ரெடி ஆயிட்டாரு. வா வா ஆனந்த், வா. போன் எடுத்துட்டு வா. ஓகே மச்சான். மந்திரமூர்த்தி, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறோம். ஓகே, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க. ஆமா வா. டேய் ஆனந்த் அங்கிள், காலையிலேயே கிளம்பி எங்க போறேன்னு உன் கான்ஸ்டபிள் மாமியார் உன்னை டார்ச்சர் பண்ணலையா? அதுங்க போய் எதுக்கு அங்கிள் தேவையில்லாம என்ன கொஸ்டின் பண்ணோம்? இல்லடா, கையலுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அவங்களுக்கு பொறுக்காத. அது வேணா உண்மைதான். அந்த விஷ செடிங்க வெந்தே செத்துரும். ஆனா என்கிட்ட மோதுனா சேதாராதிகம்னு அதுங்களுக்கே தெரியும். அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எங்க வேணாலும் பாருங்களேன், குட்டைய கலப்புறன்னு பட்டைய போட்டு என் மாமனார் நமக்கு முன்னாடியே போய் நிப்பாரு. அப்படியா சொல்ற? எனக்கு வாங்க சீக்கிரமா. வாங்க வந்துட்டேன். வாங்க. வா போலாம். ஏங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், நாசால ராக்கெட் பறக்கும்னு அந்த கயல் சும்மாவே ஆடுவா. இப்ப இவள பொண்ணு பார்க்க வேற வராங்களா? இந்த அடங்கா பிடரிய கையிலேயே பிடிக்க முடியாது. என்னமோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அளப்பா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போக வேண்டாம். கையில அவ குடும்பமும் பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்கிறத எனக்கு பார்த்தாலே அப்படியே வயிறெல்லாம் கபகபான்னு எரியுன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? கையிலையும் எழிலையும் ஒன்னா வச்சு பார்த்தாலே அன்னைக்கெல்லாம் நம்ம பொண்ணு ஆரத்தி மனமேடையில ஏமாந்து அழுதுதாங்க என் மைண்ட்ல வந்து வந்து போகுது. ஏய், எனக்கு அப்படிதாண்டி இருக்கு. தவமிருந்து பெத்த மகளோட வாழ்க்கைய இந்த தருதலைங்க அழிச்சது தெரிஞ்சிருந்தும் இவங்களை பழித்திக்க முடியாம கையாளாகாத அப்ப நான் நிக்கிறமேன்னு எனக்கே என் மேல கோபமா தான் இருக்கு. நல்லவங்களாவே இருந்தாலும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்பவும் ஒரு மனுஷனுக்கு சாதகமாவே அமையாது வடிவு. அவ தடுமாறி நிக்கிற நிமிஷத்துலதான் அவளுக்கே தெரியாம அவ குடும்பத்தை அழிக்கணும். ஆனா அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தோன்னு வெயி,
பெரியப்பா டபுள் கேம் ஆடுறாருன்னு மொத்த குடும்பத்துக்கும் சந்தேகம் வந்துடும். திரும்பவும் என்னால மண்ணெண்ணெயெல்லாம் ஊத்தி டிராமா பண்ண முடியாது. உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த கேப் கிடைச்சாலும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும்.